வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சிஎம் விஜய்க்கு உத்தரவு, செந்தில் பாலாஜி சிக்குகிறார், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனம் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த சிஎம் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகியுள்ளது. முந்தைய ஆட்சியில் மாதந்தோறும் கட்சி நிதி என்ற பெயரில் 100 கோடிக்கும் மேல் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த பேரில் விரிவான விசாரணை நடைபெற உள்ளது. இதனால் அத்துறையை நிர்வகித்த செந்தில் பாலாஜி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படலாம் எனவும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இது பெருமிதத்திலும் பார்க்கப்படுகிறது தமிழகத்தில். ஏனென்றால் தற்போது செந்தில் பாலாஜிக்கும் விஜய்க்கும் எதிர்ப்பு என்பது இருக்கிறது. இருவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த எதிர்நோக்கங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2026 தேர்தல் களமானத்தில் பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா பரப்புரையில் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பரப்புரை செய்யும்போது என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 தேர்தல் களமும் என்ன மாதிரியான சூழலில் இருந்தது அப்படின்றது புரிந்து கொண்டு இருக்கும். ஸோ கரூரில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இஷ்யூக்கள் நடந்தது விஜய் அவர்கள் செல்லும்போது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிக தீவிரத்திலும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் விஜயின் இந்த திடீர் முடிவால் தமிழகத்தில் அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கும். இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கப் போகிறாரா? ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் அந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என எல்லாமே பார்த்திங்கன்னா மிக தீவிரத்திலும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவல் பெருமிதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.